ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் புஷ்பா 2 தி ரூல்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். புஷ்பா 2 தி ரூல் இந்த படத்தை சுகுமார் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஜானில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அல்லு அர்ஜுன், பகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா, ஜெகபதி பாபு இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட் பார்ட்டோட கதை என்னன்னாக்கா, சாதாரண கூலியாக இருந்து சிண்டிகேட்டுக்கு அவர் கண்ட்ரோல் கொண்டு வருவார். அது ஃபஸ்ட் பார்ட்டோட கதையாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் ஹீரோ அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அல்லு அர்ஜுனுக்கு சிஎம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் ராஷ்மிகா என்ன சொல்கிறாங்கனாக்கா, சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போனாக்க சிஎம் கடத்தல்காரன் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிடுறாரு. டென்ஷனான அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுறாருனாக்கா, நீ என்னடா சிஎம், நான் சிஎம்ஏ மாற்றுறேன்னு சொல்லிட்டு தன்னோட ஆளை சிஎம் ஆக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க. அதனால் செம்மரக்கட்டை டீலை ஒரு மிகப்பெரிய டீலை ஓகே பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அந்த டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையா, சிஎம் மாற்றினாரா இல்லையா, ஃபோட்டோ எடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 3 ஹவர் 20 மினிட்ஸ் வருது. படம் ரொம்ப லென்த்தான படம் தான். ஆனால் படம் பார்க்கும்போது டக்குன்னு படம் டைம் போகிறதே தெரில. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு சீனே ஒரு ஹார்பரில் ஒரு ஃபைட்டு வரும். அதை பார்த்தோன்னே படம் மொக்கையாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிடும். அதுதான் இல்லை, அந்த சீன் மட்டும் தான் மொக்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் அந்த சீனுக்கு அப்புறம் டக்குன்னு விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் அல்லு அர்ஜுனுக்கு ஃபகத் ஃபாசிலுக்கு மிகப்பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் வரும். அது செகண்ட் பார்ட்டில் முடிச்சு வச்சுருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் உள்ள கிளாஷ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில்கிட்ட புஷ்பா மன்னிப்பு கேட்பார். அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருப்பான். புஷ்பானாக்க மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ரிவெஞ்ச் எடுப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில்கிட்ட சவால் விடுவார். நான் செம்மரக்கட்டையை கடத்த போகிறேன், உன்னால் முடிஞ்சதை அடுத்து பார்த்து சொல்லுவார். அந்த சீன்லாம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபகத் ஃபாசிலே காணோம். ஃபகத் ஃபாசிலே மூடிட்டாங்க. ஜெகபதி பாபு ஒரு வில்லனாக காட்டுறாங்க. தேர்ட் பார்ட்டுக்கு ஜெகபதி பாபு வில்லனாக இருப்பார். ஃபஸ்ட் பார்ட் தி ரைஸ்னு வச்சாங்க. செகண்ட் பார்ட் ரூல்னு வச்சுருக்காங்க. தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. தி ரேம்பேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது செகண்ட் பார்ட்டில் படம் முடிகிறப்போ ஒரு மொக்க சீனு. ஒரு தங்கச்சியை கடத்திட்டு போயிடுவாங்க. புஷ்பா எப்படி போய் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. ஃபைட் சீன்லாம் லாஜிக்கலாக பார்த்தோம்னாக்க ஃபைட் சீன் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மொக்கையாக போட்டுருந்தாங்க. கடைசியாக ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கதையே மாற்றுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓவராலாக படம் பார்க்கும்போது சரி ஓகே, இது ஒரு ஆவரேஜான படம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா படத்தில் அல்லு அர்ஜுன் பின்னிட்டார். அவர் சைடாக பேர் அனுப்புவார். செம்மரக்கட்டையை ஏற்றி அதே ஸ்டைலோட படம் ஃபுல்லாக இருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் சூப்பராகவே ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அடுத்து ராஷ்மிகா மந்தனா ஹீரோவுக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்பப்போ ரொமான்ஸ் சீனு பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட ரோலில் டீசெண்டாக பட்டாங்க. அடுத்து ஜெகபதி பாபு 90 ரோலில் பண்ணியிருக்காரு. பெரிய வில்லத்தனம்லாம் இல்லை. இந்த செகண்ட் பார்ட்டில் ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் தான் ஈகோ கிளாஷ் ஆகுமே தவிர ஜெகபதி பாபுக்கோட ஈகோ கிளாஷ் ஆகாது. கடைசியில் தான் காட்டுவாங்க ஜெகபதி பாபுவோட ஈகோ கிளாஷ் ஆகிறத. அது தேர்ட் பார்ட்டுக்கு வச்சுருக்காங்க. தேர்ட் பார்ட்டில் தான் மெயின் வில்லனாக வராரு ஜெகபதி பாபு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் சாங்ஸ்லாம் ஃபஸ்ட் பார்ட்டில் ஹிட் ஆன மாதிரி செகண்ட் பார்ட்டில் ஹிட்டெல்லாம் ஒன்றும் ஆகலை. இந்த சாமி பாட்டெலாம் சும்மா கேட்கறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. தமிழ் டப்பிங் கேட்கறதுக்கு இன்னும் கேவலமாக இருக்குது. மற்றபடி படத்தில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான படம், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 3 ஹவர் 20 மினிட்ஸ் வருது. ஃபஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. முதல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.